Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Two bodies A and B are moving along x-axis and y-axis shown in figure. Minimum distance between A and B is in subsequent motion. இந்த மோஷனில் ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கிற மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது கொஞ்சம் கான்செப்சுவல் கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரி நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மினிமம் டிஸ்டன்ஸ் வேணும். நான் என்ன சொல்கிறேன், பி நீ சும்மா இருந்துக்கோ. அப்போ பியோட ஸ்பீட் நான் வந்து யார்கிட்ட கொடுத்துருவேன், ஏட்ட கொடுத்துருவேன். பி வந்து சும்மா இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஏவோட ஸ்பீடை நான் பீட்டை மாற்றி கொடுக்குறேன். அப்போ நான் இந்த ஸ்பீடு என்ன ஆயிடுச்சு 40, இந்த ஸ்பீடு எவ்வளோ 30, இந்த ஸ்பீடு எவ்வளோ 40 சார், இந்த ஸ்பீடு எவ்வளோ சார், இது 30 சார். கரெக்டாக இல்லையா? ஏ எங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. பி எங்கே இருக்குது, பி இங்கே. இந்த டிஸ்டன்ஸும் 40 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸும் 40. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி கிடைக்கும், ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? இல்லைனா இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய ரிசல்டன்ட் வெலாசிட்டி எனக்கு இப்படி கிடைக்க போகுது. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை கண்டுபிடிச்சி, இது பார்த்தேன்னா என்னையா, இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு இதுதான் வேணும், இதான் நான் ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறேன். எனி டிஃபிகல்ட்டி? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இந்த குட்டியூன்னு கோடு போட்டிருக்கோம் பார்த்தியா, இதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணு. இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரின்னு பாரு. இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி, ஆப்போசிட்டில் இருக்கிறது 30, இந்த வேல்யூ எவ்வளோ 40. அப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்ன 30/40 which is equal to 3/4. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, பிக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 40 மீட்டர், இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 40. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 40 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 40. ஆனால் இங்கேருந்து இங்கே வேணும். சரியா? ஏன் பண்ணுறேங்கிறத உனக்கு சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ யோசிச்சு நான் அகைன் tan தீட்டா யூஸ் பண்ணுன்னா இந்த டிஸ்டன்ஸ் 40, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மொத்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் 40, இந்த மொத்த டிஸ்டன்ஸை நான் சம் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா? இல்லைன்னா இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ப்ளஸ் 40. ஓகே, tan தீட்டாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 3/4. அப்போ இந்த எக்ஸு கண்டுபிடிக்க போகிறேன். 160 இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 120. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 40. எக்ஸோட வேல்யூ 40/3. இந்த 40/3ங்கிறது என்ன சார், இந்த டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ், இந்த குட்டியூண்டு டிஸ்டன்ஸ். இதை நான் உனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த டிஸ்டன்ஸ் 40/3. இப்போ நான் எந்த ட்ரையாங்கிள் வரைகிறேன்னு அதை காமிச்சிடுறேன் உனக்கு. இந்த ட்ரையாங்கிள் நான் உனக்கு வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் 40/3, இந்த வேல்யூ எனக்கு வேணும். ஓகேவா? இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு 3/4. tan 3/4 இல்லைன்னா tan 3/4 எத்தனை டிகிரி சார், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4. ஐ மீன் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4னா தீட்டாவோட வேல்யூ 37 டிகிரி. இப்போ இந்த வேல்யூ 37 டிகிரி, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வேல்யூ ஆப்போசிட், இது ஹைபாட்னியூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ்னா sin தீட்டாவா, sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் இருக்கிறதா எனக்கு தெரியாது, அதான் மினிமம் டிஸ்டன்ஸ். ஹைபாட்னியூஸில் இருக்கிறது என்ன சார் 40/3 இல்லைன்னா 3, இப்படி போட்டுக்கலாம். sin 37 வேல்யூ என்ன 3/5 இஸ் ஈக்குவல் டு 3 ஆப்போசிட் பை 40. இந்த 3 இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா ஆப்போசிட்டோட வேல்யூ 40/5 which is equal to 8 மீட்டர். 8 மீட்டர். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஒரு ரெட் கலரில் இருக்கதா வேணும்.
அந்த ரெட் கலரில் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு சைடாச்சும் தெரியணும்ல. அப்போ இந்த சைடு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த சைடு கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? எனக்கு என்ன தெரியும், இதோட வெலாசிட்டி 30, இதோட வெலாசிட்டி 40. ஸோ tan theta is equal to ஆப்போசிட் வெலாசிட்டி பை இதோட வெலாசிட்டி. ஸோ ஆப்போசிட் பை இது. அதை வந்து நான் டிஸ்டன்ஸோட ஈக்குவேட் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸோட ஈக்குவேட் பண்ணால் இந்த வேல்யூ 14 தெரியும், இதை வந்து x + 40. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த குட்டியும் ட்ரையாங்கிளில் கண்டுபிடிக்கிறேன். ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.